அன்பர்களே, இன்று கார்த்திகை. குறுக்குத்துறை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் திருநெல்வேலி டவுனுக்கு கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறுக்குத்துறையில் அமைந்துள்ளது. இந்த குறுக்குத்துறை திரு உருவ மாமலை என பெயர் கொண்டுள்ளது. இந்த பகுதியில் தங்கியிருந்த சிற்பிகள் இப்பகுதியில் உள்ள பாறைகளில் பல தெய்வ சிலைகளை வடித்தமையினால் இப்பகுதி திரு உரு மாமலை என பெற்றது. நெல்லை நகர் பகுதியிலிருந்து தாமிரபரணிக்கு செல்ல குறுகிய பாதையை ஏற்படுத்தினர். அதனால் குறுக்குத்துறை என பெற்றது. அந்த காலத்தில் இங்கே குழுமியிருந்த சிற்பங்களில் ஒருவர் தாம் சிலைகளை வடித்த நேரம் போக எஞ்சிய நேரத்தில் இங்கே இருந்த பாறை ஒன்றில் வள்ளி தெய்வ யானையோடு முருகப்பெருமானை புடைப்பு சிற்பமாக செதுக்கினர். பலரும் வியந்து முருகனை போற்றினர். ஆற்றில் குளிக்க வந்த பக்தர்கள் பலரும் நீராடிய பின் இந்த புடைப்பு சிற்பத்திற்கு மலர் சூடி வழிபட்டனர். ஒரு நாள் திருச்செந்தூர் கோவிலுக்கு அரும்பணிகளாற்றிய வடமலையப்ப பிள்ளை அவர்களின் அன்னையார் இந்த முருகனை கண்டு மகிழ்ந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு தன் மகனிடம் இங்கு கோவில் ஒன்றை நிறுவுமாறு வேண்டினார். வடமலையப்ப பிள்ளையும் தன் தாயின் விருப்பப்படி அங்கேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். 1869 வாழ்ந்த சிதம்பரநாத கவிராயர் திரு உரு மாமலையை 10 அந்தாதி என்னும் நூலை இங்கே எழுதி அதில் இந்த வரலாற்றை கூறியுள்ளார். பின்னர் கோவில் விரிவுபடுத்த பெற்று திருவாவூடை ஆதீனத்தால் ஆலயம் இன்று நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் ஆறு செல்லும் பகுதியில் ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலின் வலப்புறம் நீண்ட படித்துறையும் நீராழி மண்டபமும் உள்ளன. கோவிலின் உள்ளே சென்றால் 16 தூண்களை கொண்ட கொடிமர மண்டபம் உள்ளது. இங்கு மயில், பலிபீடம், கொடிமரம் ஆகியவை உள்ளன. வலப்புறம் காலபைரவர் தெற்கு நோக்கி உள்ளார். அடுத்து 4 தூண்களை கொண்ட காட்சி மண்டபம். இங்குதான் சிறப்பு நாட்களில் உற்சவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறும். இதன் பின்னால் உள்ள வாயிலில் இருபுறமும் விநாயகர், முருகன் உள்ளனர். முன் மண்டபத்தை சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, முருகன், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் 2.5 அடி உயரமுடைய பாறையில் புடைப்பு சிற்பமாக வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் அருள் பாலிக்கிறார். இவரை புனிந்துதான் தரிசிக்க வேண்டும். கருவறையின் இடதுபுறம் உற்சவர் தேவியரோடு ஷண்முகர் தனி சன்னதி கொண்டுள்ளார். இவர் ஆற்றில் வெள்ளம் வந்தால் இடம் மாறிவிடுவார். இவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பணிபுரிவோருக்கு சம்பள உயர்வு, இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும். தைப்பூசம் இங்கே சிறப்பான விழா. சஷ்டி, கார்த்திகை நாட்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். தாமிரபரணி ஆற்றின் நடுவில் ஆலயம் கொண்டு அருள் பாலிக்கும் நெல்லை குறுக்குத்துறை ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.